எதிர்பார்க்காத மிக மோசமான ஒரு காரியம் உலகத்தில் வருகிறது. அதை பைபிளும் சொல்லுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உள்ள உலக வல்லுநர்களும் துல்லியமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுத்தையும் இணைச்சி நாளைக்கு பார்க்க போகிறோம். எனவே நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுவது நல்லது. இப்போ அநேக ஊழியர்கள் ஆன்லைன்லையும் சரி, சிலர் அபாத்திரமாய் சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அவர்களை பின்தொடராதிருங்கள். துணிகரமான பாவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு தயாராகுங்கள். இல்லை ஊழியக்காரருக்கு பின்னாடி அவர் செஞ்சா சரியா இருக்கும், இல்லை அது ஒன்றும் தப்பு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், நீ போயிட்டே இருந்தீனா அவர்கள் மேல் வரும் ஆக்கினை ஒரு நாள் உங்கள் மேலும் வரும். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான எச்சரிப்பு. மனம் திரும்புங்கள். சபை என்பது மனம் திரும்புவதற்கான இடம்தான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், சபை மகிமையின் மேல் மகிமை அடையணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடாது, போதுங்கிற அளவில் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தான் சபை. எனவே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்த கொரோனா ஒரு பகுதி, இன்னும் அது மாதிரி 3 பகுதி இருக்கு. 4 முக்கியமான காரியங்கள் ஒன்றிணையும். அவைகள் சேர்ந்துதான் பூமியானது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை கடந்து போகும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதை குறித்து நாம் நாளைக்கு பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஆயத்தப்படணும். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல அல்லது இந்த காலகட்டத்தில் நிறைவேறுகிற சில தீர்க்க தரிசனங்களை, அந்த காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த ஒரு வசனத்தில் மட்டும் 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அத்தனையும் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறினது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஓசியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அந்த 1வது வசனத்தில் உள்ளது மட்டும் இந்த 2020 23 நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதெல்லாம் நிறைவேறிடுச்சு, நம் கண்களுக்கு முன்பாக நடந்துருச்சு. 12:1 சொல்லுது, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல், காற்றை பின்தொடர முடியுமா? காற்றை மேய முடியுமா? அல்லது காற்றை பின்தொடர முடியுமா என்று சொன்னால், நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் முடியாது. அது எப்படி காற்றை மேய முடியும், அது எப்படி காற்றை பின்தொடர முடியும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இன்னைக்கு நாம் காற்றினால் தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் சுவாசிக்கிற ஆக்சிஜனை குறித்து சொல்லவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியம் நாம் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கும். 100 வருஷங்களாகவே நாம் வாழ்வதற்கு விவசாயம் அல்லது நம்முடைய உடல் வலிமை இது காரணமாக இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தொழில் புரட்சி ஏற்பட்டது. தொழில் புரட்சி வந்த பிறகு இயந்திரங்கள் தான் நம் வாழ்க்கையினுடையதான அஸ்திவாரமாய் மாறியது, அடிப்படை. அது இல்லாமல் முடியாதுன்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ 1980களுக்கு பிறகு கம்ப்யூட்டர்னு ஒன்று உள்ள வந்துச்சு. இப்போ முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், எல்லாமே வைஃபை, இல்லைங்க எல்லாமே சேட்டிலைட் அப்படின்னு இருக்கு. இது அத்தனைக்கும் பேஸ் என்ன? விவசாயத்துக்கு லேண்ட் பேஸ், இயந்திரம். அன்னைக்கு அதுக்கு பிறகு இயந்திரம் தான் பேஸ், அன்னைக்கு உள்ள மக்களோட அடிப்படை வாழ்க்கைக்கு. இன்னைக்கு காத்து தான் பேஸ். காற்றை அடிப்படையாய் கொண்ட வாழ்க்கை தான் வாழுகிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். உங்கள் செல்ஃபோன் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 50-60% வேலை நடக்காது. காரணம், உங்களுடைய பணம் பரிமாற்றம், ஜிபே, ஃபோன்பே எதுவானா இருக்கட்டும், அது ஃபோனை வச்சு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதை தாண்டி உங்களுடையதான பரிவர்த்தனைகள், பேசக்கூடிய காரியங்கள், உங்களுடையதான மின்னஞ்சல், இமெயில் எல்லாமே ஃபோன்லேயே வந்துருச்சு. எல்லாமே ஃபோன். இந்த ஃபோனில் ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் தான் அது நடக்கும். ஒன்று மொபைல் டேட்டா, இல்லை என்றால் வைஃபை, ஏதோ ஒரு இருக்கணும். இன்டர்நெட் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த மொபைல் டேட்டா இருந்தால் மட்டும்தான் இது, அல்லது வைஃபை இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். இது இந்த மொபைல் டேட்டாவோ வைஃபையோ எதில் வேலை செய்யுது? நீங்கள் அதை கேட்கிறீர்கள், அந்த நம்பரை பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் பேஸ். உதாரணமாக இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது,
உங்கள் 2 பேர்கிட்ட நடுவில் எந்த ஒயர் கனெக்ஷனும் இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிறது அவருக்கு போகிறது காற்றின் வழியாய் போகிறது. இந்த காற்று தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபுல். இந்த காற்றுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். ஸோ உங்கள் டிவி, நீங்கள் யூஸ் பண்ணுற செல்ஃபோன், நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை, ப்ளூடூத், மொபைல் டேட்டா எல்லாமே காற்றை அடிப்படையாக கொண்டது. மோடு வந்து காற்று தான், டிரான்ஸ்ஃபரிங் மோட் காற்று தான். காற்றுக்குள்ளே தான் எல்லாம் ட்ராவல் ஆகுது. இப்போ அதில் நீங்கள் மோர் டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இது எப்போ அதிகமாச்சு தெரியுமா? ஒரு 20% இருந்தது 80% 90% ஆச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா கொரோனா பீரியடில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைன் ஸ்கூல்ஸ் நமக்கு சொன்னாங்க. எல்லாமே ஆன்லைனுக்கு மாறிச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னாங்க. லாக்டவுன் எல்லாமே. நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு வரும். ஆனால் ஆர்டர் போடுறதுக்கு ஃபோன் வேணும். ஸோ இந்த காற்றை ஜனங்கள் மேய தொடங்கினார்கள். நீங்கள் போய் சர்ச் பண்ணுறீங்க பாருங்கள் ஃபோனில். சர்ச்சிங் அப்படின்னாலே மேயறது தான், அப்படியே தேடுறது. நீங்கள் அப்படியே ஆடு பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டே போகும், புல் இருக்கிற மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு போகும். அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் மேய தொடங்கிட்டோம். இது எல்லாம் காற்றை அடிப்படையாக கொண்டது, காற்றை மேய்ந்து. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. சங்கீதம் 23 சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாரம், சாப்பாடு. அதே மாதிரி தான் இன்னைக்கு காற்றுல தான் நம்ம சாப்பாடு இருக்கு. முழுக்க முழுக்க காற்று தான். உங்கள் ஒர்க்கு எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஒருவேளை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏஐயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காற்று டைரெக்டாக இருக்குது. அதுதான் அவங்களோட பேஸ். சிலருக்கு நான் அப்படிலாம் ஒர்க் பண்ணல, ஆனால் உங்கள் செல்ஃபோன் நம்பர் மிக முக்கியம். இன்றைக்கி பேங்க்கோ, கேஸோ, அல்லது ஸ்கூலோ, காலேஜோ, ஒரு வேலைக்கோ உங்கள் நம்பர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவங்க உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு எதா இருந்தாலும் ஒரு ஓடிபின்னு ஒன்று வரும், அது உங்கள் ஃபோனில் தான் வரும். உங்கள் ஃபோன் இல்லாமல் எதுவும் இல்லை. ஸோ 100% காற்றை பின்தொடர்கிற காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம். காற்றை பின்தொடர ஆரம்பிச்சாச்சு. வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் காற்றை மேய்ந்து. உங்களுடைய முழுக்க முழுக்க இன்னைக்கு காற்று அடிப்படை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த வசனம் கொடுக்கப்பட்டது 2500 வருஷத்துக்கு முன்பாக வேதாகமத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வந்த பிறகு, திரும்பி தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்த பிறகு, அப்பமோ ரசமோ ஆலயத்துக்குள்ள வராத காலகட்டத்தில் காற்றை மேய்கிற காலம் ஒன்று வரும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே 3G 4G 5G எல்லாம் பார்க்குறீங்க. அத்தனையும் அதுல அந்த அடுத்த லைன் சொல்லுது, கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். கொண்டற் காற்றுனா என்னன்னா, கிழக்கிலிருந்து வீசும் காற்று. கடைசி காலத்தில் கிழக்கு பக்கம்தான், கிழக்கு சைடில் இருக்கிற நாடுகள் அல்லது கிழக்கில் இருக்கிற டெக்னாலஜி, இதுதான் உலகத்தினுடையதான மிக முக்கியமான காரியமாக இருக்கும். வேதாகமத்தில் இது ஒரு தனி செய்தி. வேதாகமத்தில் தானியேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், பூமியின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகள் பெரிய சமுத்திரத்தில் வீச கண்டேன். இதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து வர காற்று, கொண்டற் காற்றுனா கிழக்கிலிருந்து வர்றது. வடக்கிலிருந்து வந்தால் வாடை காற்றுன்னு பேர், தெற்குலேருந்து வந்தால் தென்றல்னு பேர். அதே மாதிரி கிழக்கிலிருந்து வர்றதுக்கு பேர் கொண்டல் காற்றுன்னு பேர். இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடியதை நம்பி தான் பின்தொடரும் எல்லாரும். சும்மா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மேஜராக கைப்பற்றி வச்சிருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் சைனா. சைனாவில இருந்து தான் எல்லாமே பாருங்க, மேட் இன் சைனா. ஆப்பிள் ஃபோன் அமெரிக்காவது, ஆனால் செய்யப்படுகிறது சைனாவில். டெஸ்லா அமெரிக்காவது, செய்யப்படுவது சைனாவில். அமெரிக்காவிட முதல் 10 தொழில்கள் சைனா பேஸில் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி 6Gன்னு ஒன்று வருது, அது ஹூவே நிறுவனத்தை சார்ந்தது. ஹூவே நிறுவனம் சைனாவை சார்ந்தது. சைனா மட்டுமல்ல, இன்னொரு நாடும் இருக்கு, அது ரொம்ப முக்கியமான கிழக்கு நாடு. பைபிளில் உள்ளதில் கிழக்கத்திய நாட்டில் இன்னொரு பெரிய நாடு இந்தியா. இந்தியாவும் சைனாவும் தான் கடைசி காலத்தில் கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். ஸோ முழுக்க முழுக்க இன்னைக்கு ஈஸ்டர்ன் சைட், இந்த சைட்லேருந்து வீசக்கூடிய காற்று, இன்னைக்கு நாம் அந்த காற்றை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை வாழ தொடங்கிட்டோம். இதில் ஒரு சின்ன காஷன், ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு கொடுத்து விட்டு நான் அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். தயவு செய்து இந்த செல்போன் என்பது வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், மாற்றுக்கிறதே கிடையாது. மிகவும் பிரயோஜனமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆனால் வெரி டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பார்க்குறீங்க ஹேக்கிங்னு இருக்கு, உங்கள் செல்ஃபோனை ஹேக் பண்ணிடுறாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுறாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுது, உங்களுடையதான சேனல் முடக்கப்படுது, எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் காற்றுல தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, செல்ஃபோனை ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி
உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. தயவு செய்து செல்போன் வெரி டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். காற்றை பின்தொடர்கிறான். யாரோ உங்கள் ஃபோனை ஏதோ ஒரு இடத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அவங்களாம் டவுன்லோட் பண்ணும்போது சில பர்மிஷன் உங்களை கேட்பாங்க. நீங்கள் ஏதோ பர்மிஷன் கேட்குறாங்கன்னு கொடுத்துட்றீங்க. சட்டப்படி அது ரொம்ப ஆபத்தான பர்மிஷன். உங்களுடைய டேட்டாஸ், உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிறதான கான்டாக்ட்ஸ், உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், மீடியாஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பர்மிஷன் அது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அதை டெலீட் பண்ணிட்டோம்னா சரி, ஓகே, ரைட், நம்ம டெலீட் பண்ணிட்டோம், யாருக்கும் தெரியாது. டெலீட் ஃபார் எவ்ரி ஒன். அவங்ககிட்டே இருக்காது, நம்மகிட்டே இருக்காது. அது 50% தான் உண்மை. அடுத்த 50% நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் யார் வழியாக அனுப்புறீங்க. வாட்ஸ்அப் வழியாக அனுப்புனா வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்கிட்ட 90 நாள் அந்த மெசேஜ் இருக்கும். எது வழியாக, இன்ஸ்டா வழியாக, எக்ஸ்ஃபைல், யார் வழியாக அனுப்பினாலும் அவங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஏன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும் போதே நீங்கள் அதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடையதான மெசேஜஸ் படிக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் மெசேஜை யாரோ பார்க்குறாங்க. அப்படியானால் அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக மெசேஜ் பண்ணணும் பாருங்க. நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குமானால் ஒரே ஒரு சின்ன வேலை சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு நாம் ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளே உட்காந்துருக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப்லையோ அல்லது மெசேஜ்லையோ உங்கள் நண்பர்கள் யாருக்காவது சும்மா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்டு அனுப்புங்க. இந்த மாதிரி நான் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும், ஒரு ஷூ வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், என்ன வாங்கலாம், எங்கே வாங்கலாம், நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருங்க. ஒரு 3 நாளைக்கு மட்டும் அனுப்புங்க, இல்லை 2 நாளைக்கு அனுப்புங்க. 4வது நாள்லேருந்து பாருங்கள், நீங்கள் கேட்காமலேயே அதுக்கான விளம்பரம் உங்கள் ஃபோனில் வரும், உங்களுடைய மெயிலில் வரும். நீங்கள் பார்க்க எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அதில் வரும். நீங்கள் கேட்காமையே அந்த விளம்பரம் வரும். எப்படி வருது இதெல்லாம்? எப்படி உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் நினச்சிப்பீங்க நாம் இதை தான் தேடிக்கிட்டே இருந்தோம், நாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், அது அப்படியே வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படியே வரல. உங்கள் ஃபோன்ஸ் உங்களுடையதான மெசேஜஸை படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 300 டேட்டா சென்டர் இருக்குது. குறைஞ்சபட்சம் 300 டேட்டா சென்டர்ஸ். இன்னைக்கு மெயின் பிஸ்னஸ் உலகத்திலேயே டேட்டா சென்டர். ஒரு காலத்தில் ஒவ்வொரு விதமான காரியத்தை சொத்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டேட்டா தான் சொத்து. டேட்டா இஸ் த ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு எண்ணெய் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்குதோ அதே மாதிரி உங்கள் டேட்டாஸ். நீங்கள் போகிற இடத்துலலாம் பாருங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? நீங்கள் பில் போடுற இடத்துல எங்கே போனாலும் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எதனால், எதுக்கு? உங்கள் ஃபோன் நம்பர் ஒரு இடத்துல கொடுக்கப்படும் போது அது வியாபாரம் பண்ணப்படுது, உங்களுக்கு தெரியாது. எனவே தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் வாலிப பிள்ளைகள் அதை யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் மெசேஜஸ், அன்வான்ட் வீடியோஸ், அன்வான்ட் ஃபோட்டோஸ் அனுப்பாதீங்க. நீங்கள் டெலீட் பண்ணிட்டாலும் ஒரு காப்பி அவங்ககிட்ட இருக்கும். அனுப்புகிறவங்ககிட்ட இல்லை, நீங்கள் எந்த ஆப் வழியாக அனுப்புகிறீங்களோ அவங்ககிட்ட இருக்கும். அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு. நீங்கள் ஒரே ஒரு உங்கள் வீடியோ கிடைச்சா போதும். இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு வீடியோ கிடைச்சா போதும், ஒரு இமேஜ் கிடைச்சா போதும், அதை வச்சுக்கிட்டு உங்களை எவ்வளவு அருவருப்பாக மாற்றணுமோ மாற்ற முடியும். இது கடைசி காலம். கொடுமையினால் பூமி நிறைந்திருக்கணும் ஆண்டவர் சொன்னார், நிறைஞ்சிருச்சு. சீர்கேடுனால் இருக்கும்னாரு, சீர்கேடு ஆயிடுச்சு. மனுஷர்கள் இன்னைக்கு நல்லவர்களை விட தூஷிக்கிறவர்கள் ஜாஸ்தி, புகழ்கிறவர்களை விட ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. அதுக்குன்னே வேலை செய்கிற எத்தனையோ குரூப் இருக்கு. அதனால தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் தேவையானதை மட்டும் அனுப்புங்க. ஃபோன் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா. மீண்டும் 12ஆம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின் தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. 2வதாக வசனம் சொல்லுகிறது, அந்த காற்றை வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்வானா தெரியுமா? பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிறான். 100% இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறிக்கிட்டு. போய் வலைத்தளத்தில் பாருங்க, அது யூடியூபோ ஃபேஸ்புக்கோ
இன்ஸ்டாவோ எக்ஸ் தளமோ எதை வேணா போய் பாருங்க. பொய் கேடு இதுதான் மேஜராக இருக்கும். பொய்யான விஷயங்கள் இருக்கும், இல்லை கேடான விஷயங்கள் இருக்கும். இதான் மேஜராக இருக்கும். நன்மையான விஷயங்களும் உண்மையான விஷயங்களும் குறைவாக இருக்கும். ஒருத்தரை பற்றின அவதூறு தூஷணம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு தூஷிக்கிற காலம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பவுல் எழுதுகிறார், கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். தற்பிரியம்னா என்ன தெரியுமா? ஒரு நல்ல தற்பிரியத்துக்கு உதாரணம் உங்க செல்ஃபி. நம்ம பார்த்து நம்மளே பிரியமா எடுக்கிறது அழகு. ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோனா ஒன்று எடுப்பாங்க. நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு ஒன்று எடுப்பாங்க பர்த்டே அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 100 போட்டோ. தற்பிரியம் நம்மள அப்படியே. இது மட்டும் இல்லை, நிறைய தற்பிரியத்தில் நிறைய கேட்டகரி இருக்கு. உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிறதுக்காக சொல்றேன். அதை விட அடுத்து என்ன இருக்குது? தொடர்ந்து வாசிங்க. தற்பிரியராயும் பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும். இதுதான் இப்ப இருக்கு. மீடியாவில் போய் பாருங்க. அகந்தை உள்ளது, தூஷிக்கிறது, தற்பிரியம், பணப்பிரியம். பணப்பிரியம்னா என்ன? பணத்தாசை நார்மலாக சொல்ல முடியாது. இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்க. அந்த யூடியூப்ல வியூஸ் அதிகமாக போய் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பணம் வரும். அதுக்காக என்ன பண்றாங்க? நிறைய பேரை பார்க்க வைக்கணும். அப்போ பார்க்க வைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் போடணும். அந்த ப்ரோக்ராம் உண்மையா அல்லது ஜனங்களுக்கு நன்மையான அவங்களுக்கு கவலையே கிடையாது. பார்க்க வைக்கணும், அவ்வளோதான். அதில் பொய் கேடு எத்தனையோ கிடக்கு. நீங்களே இப்போ எப்படி இருக்கீங்க தெரியுமா? கரப்ட் ஆகிருக்கீங்க. எப்படி கரெக்டாக இருக்கீங்க? நீங்களே யூடியூபுக்கு போகிறீங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய செய்தியோடைய தலைப்பு போட்டால் நீங்கள் யாரும் போய் பார்க்கறதில்ல. இப்போ இதான் இன்னைக்கு உண்மை. ஆவிக்குரிய படிகள் 7 பார்க்க மாட்டீங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவது எப்படி பார்க்க மாட்டீங்க. விசுவாசம் எனப்படுவது யாதெனில் பார்க்க மாட்டீங்க. எதை பார்ப்பீங்க தெரியுமா? அந்த போதகர் வாழ்க்கையில் நடந்தது என்ன. டோட்டல் விசுவாசியும் உள்ளதா இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஊழியத்தில் நடந்த கொடூரம் உடனே உள்ள போய் ஒரே நேரத்தில் 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர். உங்க மைண்ட் எவ்வளவு கரப்டா இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படி ஆக்கிட்டாங்க இந்த 10 வருஷமா. இந்த தமிழ்லைன் ஒன்று வைப்பான் டைட்டில், அதை இந்த மாதிரி வச்சா தான் நீங்க பார்ப்பீங்கன்னு உங்க மைண்டை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நன்மையானதை வச்சா நீங்க பார்க்க போறது இல்லை. நல்ல ஆவிக்குரியதான செய்திகளை வச்சா பார்க்குற கூட்டம் குறைவு. அதே நேரத்தில் அட்ராக்டிவா ஒன்று வைக்கணும். எங்களையுமே அப்படித்தான் மாற்றி வச்சிருக்காங்க. எங்க செய்திக்கு நாங்கள் அப்படி என்னைக்குமே வைக்கிறதில்ல. எங்க சேனல்ல அந்த செய்தியில் உள்ள உண்மைத்தன்மையை மட்டும் வைப்போம். ஆனால் எங்க செய்தி எடுத்து போடுற அத்தனை பேரும் வைக்கிறதான தலைப்பை நீங்க பார்க்கணும். அடுத்து நடக்க போக கொடூர சம்பவம். நம்ம போட்டோ ஒன்று வச்சிருப்பான் சைடில். நீங்க அதே மெசேஜை என் சேனல்ல வந்து பார்க்க போறது இல்லை. ஏன்னா எங்க சேனல் நாங்கள் அப்படி வைக்க மாட்டோம். சற்று முன் வைந்த திடுக்கிடும் செய்தி MD ஜெகன். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நானே போய் பார்த்துறேன் உள்ள. அதான் முக்கியம். என்னன்னா, ஒருவேளை நம்ம ஏதாவது பேசிட்டோமோ, எங்கேயாவது பேசிட்டோமோ. திடீர்னு ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டான், சாத்தான் குள சம்பவத்தை பற்றி MD ஜெகன்ட்டான். அப்போதான் சாத்தான் குளத்தில் அந்த பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கே சந்தேகமாயிருச்சு, எங்கேயாவது பேசிட்டோமா, ஏதாவது வளரிட்டோமான்ட்டு. உள்ளே போய் பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. நானே அதில் ஆள் வேற மாதிரி இருக்கேன். டைட்டில் மட்டும் சாத்தான் குள சம்பவம்னு வச்சுருக்கான். இது ஏன் அவங்க வைக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சீப்பான மைண்டு. அது வேற, அது வியாபாரிகள். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ சேனல்களில் பெரும்பான்மையானவைகள் தங்களுக்கு தேவையான காரியங்களை இங்கேயே அடைந்து முடித்து விட்டார்கள். தேவனிடத்திலிருந்து அவங்களுக்கு பலன் வராது. ஏன்னா அவங்க வியாபாரிகள். அப்படி வியாபார எண்ணத்தோடு இருக்கிற கிறிஸ்தவ சேனல் எதுக்கும் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது. அது இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனா அதை ஏன் அவங்க அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படி வச்சா தான் நீங்க பார்ப்பீங்கன்னு உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்கள் பொய்யும் கேட்டையும் விரும்புகிற கூட்டமாய் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வரணும். முந்தியெல்லாம் கொஞ்சம் ரத்தமா ஒரு விஷயத்தை அதை போட மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க ஜனங்க, கொடூரமா இருக்குன்றாங்க. இப்போ நீங்க அப்படிதான் இருந்தா பார்க்குறீங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி சாய்க்காதிருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, பேசும்போது கூட உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான
நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாட்டி அது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. நீங்க பார்க்கிற காரியங்கள் எல்லாமே நீங்க எதுவா இருக்குன்னு பாருங்க. அதனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கான்னு பாருங்க. இன்னொருத்தரை தூஷிச்சு ஒரு வீடியோ வந்தா, டைட்டில் வந்தா போய் பார்க்காதீங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே அவங்க அப்படி போறதை நிறுத்திடுவாங்க. உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அவரை பத்தி போட்டிருக்காங்க, இவரை பத்தி போட்டிருக்காங்க. எந்த பிரபல ஊழியரை போட்டாலும் நீங்கள் போய் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரப்போகிறதும் இல்லை. உலகத்தின் நியூஸுக்கும் கிறிஸ்தவ நியூஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உலகத்தின் பாடலுக்கும் கிறிஸ்தவ பாடலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்கள் அங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு போடுவாங்க, ஆனா நாம இங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒன்று பண்றதே இல்லை. அத்தனையுமே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு பண்றோம். இங்க பண்றதெல்லாம் ஆவிக்குரியதுக்கு. அவர்கள் அந்த என்டர்டைன்மெண்ட் இங்க கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டாந்து உங்களை என்டர்டைன் பண்ண விரும்புறாங்க. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள். அதுல இன்னொன்னு செய்றீங்க. இந்த வசனம் சொல்லுது, பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, அதுக்கு பேர் தான் ஃபார்வேர்ட். வர்த்திக்க பண்றதுக்கு பேர் ஃபார்வேர்ட். நீங்க அதை அப்படியே மல்டிப்ளை பண்றீங்கன்னு. ஒரு மெசேஜை ஒருத்தர் போட்டாச்சுன்னா எடுத்து 10 பேருக்கு ஃபார்வேர்ட். நீங்க மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. அது அவர் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கான்னு பண்ணுங்க. அதனால அவருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஊழியத்தை பத்தியோ, ஊழியக்காரனை பத்தியோ, ஊழியக்காரன் பிள்ளைகளை பத்தியோ ஒரு காரியம் வருதுன்னா அதை ஃபார்வேர்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதை இன்னொருத்தருக்கு போடுறதுல, அவர் பார்க்கறதுல அவருக்கு என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போகுது? மாறாக நீங்கள் தூஷிக்கிறவர்களாய் மாற தொடங்குறீர்கள். நீங்கள் உண்மையை ஃபார்வேர்ட் பண்றீங்களோ, பொய்யா ஃபார்வேர்ட் பண்றீங்களோ? காம் நோவின் நிர்வாணத்தை 2 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணான், அவங்க அண்ணனுங்க 2 பேருக்கு. முடிவு என்னவாயிற்று? சபிக்கப்பட்டவனாய் மாறி போனான். அவன் மட்டுமல்ல, அவன் மகன் கானான் சபிக்கப்பட்டான். எப்போ வரைக்கும்? இயேசு வருகிற வரைக்கும். இயேசு கிட்ட வந்து கானான் ஸ்திரீ கேட்குறாங்க, நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், என் மகள் வேதனைப்படுகிறாள். அவர் வந்து விடுதலையாக்க வேண்டி இருந்துச்சு. அவன் செஞ்ச ஒரே ஒரு பாவம், அவன் பார்த்த நிர்வாணத்தை 4 பேருக்கு 2 பேருக்கு போய் சொன்னது. அதைத்தான் இப்போ உங்களை செய்ய வைக்கிறான் பிசாசு. இப்படிப்பட்ட காரியத்தை ஃபார்வர்ட் பண்றதை நிறுத்துங்க. நிறைய கடைசி காலத்தில் பொய்யும் கேடும் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. இது தேவையில்லாத நல்ல குணமும் இல்லை. அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க போகிறதும் இல்லை. ஆனால் ஒன்று நடக்கும், நீங்க ஃபார்வர்ட் பண்ண எந்த சேனல் பண்றீங்களோ அவன் சம்பாதிக்க போறான். அவன் அதுக்கு தான் அதை போடுறான், நிறைய பேர் பார்க்கணும்னு. அதோடைய வியூ என்ன? உங்களை ஆண்டவருக்குள்ளே சபிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. நல்ல வார்த்தைகளை ஃபார்வர்ட் பண்ணுங்க. மாறாக சுவிசேஷம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா அது உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே கர்த்தர் வைத்துக் கொள்ளும்.